ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ரோஹின் ப்ரோ பிளேயர் கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா பிளான்டிங் சிமுலேட்டர் ரோப்ளாக்ஸில் தான் இன்றைக்கி நம்ம ஒரு கேம் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, let's get into the gameplay video. ஸோ நம்ம இப்போ கேம்குள்ளே வந்தாச்சு. ஸோ அதோட பிடிச்சிருந்தாலும் மறக்காம லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓஹோ, எதிர்த்த கார்டனில் திருறதுக்கு 80 ரூபாய்க்கு வேணுமா? பிச்சை தான்டா எடுக்கணும். இதுக்கெல்லாம் $20 வச்சுருக்கேன். $20 வச்சு நம்மளாம் ரெண்டு கேரட் வாங்க தான் ஒர்க்கு இருக்குது. எப்படி வாழ போகிறோம், எப்படி சோறை சாப்பிட போகிறோம், சோத்துக்கே வழி இல்லாமல் இருக்கும். சரி, ஏதோ பண்ணுவோம். இது நம்ம ஃபார்மு என்னடா வெட்ட வழியாக இருக்கு. இதாண்டா சிங்கத்துலேயே தாண்டா சிங்கம், வெட்ட வழியாக இருக்குது பத்தியா. என்னது வாட்டெல்லாம் கொடுக்குறானுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. போச்சுரா, முன்கூட்டியே நான் தேவையில்லாமல் கேரட் எடுத்துட்டேங்க. இது திரும்ப நட முடியுமா தெரியாமல் எடுத்துட்டேன். நடுறா அட கடவுளே, தெரியாமல் எடுத்துட்டேங்க. வெள்ளனையாக எடுத்துட்டேன். அது கேரட் முழுசாக கூட வரல, பாதியிலே பிடிங்கி விற்க போயிட்டுருக்கேன். என்னடா இது, சைடில் ஏதோ ஒரு ஆப்ஷன் காட்டிச்சு. ஓகே, எவ்வளோ தம்பி? நான் என்னோட இன்வென்ட்ரி சால்வ் பண்ணோம். பிகாஸ் ஐம் $61. ஓகே, ஏதோ ஒரு அளவுக்கு ஓகே ஆனதை கொடுத்தான். ஓகே தம்பி, திரும்ப எல்லாம் கேரட் கொடு தம்பி. கேரட் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல காசு போகும்னு சொல்லிட்டு என்னோட உள் மனசு சொல்லுது. நல்லா நட்டு வைக்கணும்னு அதுக்கும் சொல்லுது. பாதியிலே பிடிங்கி வீசக்கூடாதுன்னு. ஸோ இது ரொம்ப கிரைண்டிங் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கிரைண்டிங், கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் அந்த மாதிரி இருக்கும். இப்போ ஷிப்பு தைக்கணும், அப்புறம் மிச்சம் மீதி எல்லாம் வந்து ரொம்ப போட்டு அறுப்பானுங்க, அந்த மாதிரி இல்லை இது. ஸோ இந்த பிளான்டிங் கேமு. ஸோ இந்த கேம் இப்போ நான் ஏன் போகிறேன் கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து நான் நிறையா யூடியூபர் பார்க்குறேன், முடக்கு புக்கிலே அப்படி சொல்லிட்டு எல்லோரும் வந்து இந்த கேம் தான் பண்ணிட்டுருக்காங்க. சரி, நம்மளும் பண்ணிடுவோம் அப்படி சொல்லிட்டு நானும் நேரடியாக வந்துட்டேன். ஓ அப்படியா விஷயம். ஸோ என்னடா ஒரு கேரட் எத்தனை கிலோன்னு சொல்லிட்டு காட்டுது. என்னடா இது, ஒரு கேரட் போய் 23 கிராமா. சீட்டு ஐயோ தப்பாக விற்க போயிட்டேன். ஓகே தம்பி, திரும்ப என்னோட இன்வென்ட்ரியில் உள்ளதெல்லாம் விற்கிறோம். சீக்கிரம் காசு கொடு. எவ்வளோ? அடா வித்தியா இல்லையா? ஓ, வந்துட்டு இங்கே நின்று பேசணுமா கடைசி வரைக்கும்? சார் நான் விற்கிறேன்டா. $119 ஓடு, வேற ரகம். ஓகே, ஸோ நான் இந்தமாதிரி வாங்கி போட்டு கொஞ்சம் காசு கிரைண்ட் பண்ணிடுறேன். A few minutes later. ஸோ கைஸ், அதிசயத்திலே ஒரு அதிசயம் நடந்திருக்கு. இங்கே பாருங்க, ஒரு கேரட் என்ன பெருசாக இருக்கு. என்னடா இது, ஒரு கேரட் இந்த பெருசாக இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறேன்னு தெரியுது. எடுத்துகிட்ட ஒரு கேரட் 1 கிலோ வருதுங்க. என்னங்க இவ்வளோ பெருசாக இருக்கு? ஓஹோ, இது எவ்வளோ போகுதுன்னு சும்மா கேட்டு பார்ப்போம் அவன்கிட்ட. ஓகே தம்பி, இந்த ஹவு மச் இஸ் திஸ் ஒர்த்? $215 ஒரு கேரட்டு. டியூ ஐ வாண்ட் டு செல் மை ஆல் இன்வென்ட்ரிடா. போடு, $500. வேறு மாதிரிங்க. நான் வெறும் ஒரே ஒரு இதுதான். இப்போ நான் வந்து கிரைண்ட் பண்ணுறது சொன்னல, கிரைண்ட் பண்ணுறது வாங்கிட்டு போய் போட்டேன். இந்த மாதிரி நடந்துருச்சு. போட்டு இன்றைக்கெல்லாம் நம்ம ஃபார்ம் ஃபுல்லாக கேரட்டாக தான் இருக்க போகுது ஃப்ரெண்ட். பிகாஸ் கேரட் அலப்பற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லிட்டு நானும் நேரடியாக போட்டேன். அலப்பற ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட். ஓகே, அப்படியே கொசு அப்படியே போட்டுகிட்டே இருப்போம். எவன் நம்மளுக்கு கேட்போம். ஓகே, இதை நம்ம இந்த மாதிரி போட்டாச்சு. ஓகே, டப்ப வளர்றா தம்பி. கோல்டு தானே? ஓஹோ, கதையில் தானே கேட்டிருக்கேன். கோல்டன் ஆப்பிள் வருமா, கோல்டன் முட்டை வருமா, கோல்டன் அது என்னென்னமோ வருமா. ஆனால் கோல்டன் கேரட் கட்டு முன்னாடி பார்க்குறேன் சைடில் நம்மளுக்கு அவார்டெல்லாம் கொடுக்குறானுங்க. இங்கே சும்மா ஒரு கோல்டன் கேரட்டு. ஆமாம், கோல்டன் கேரட்டு கைஸ். இது எவ்வளோ கேட்டு பார்ப்போம். தம்பி, இது எவ்வளோ தம்பி வருது சொல்லுங்கள். ஒரு கேரட் $700. டேய், எல்லாத்தையும் விற்கணும்டா. ஐ வாண்ட் செல் மை இன்வென்ட்ரி. எவ்வளோடா? $1500. ஏங்க
என்ன நம்பவே முடியலங்க. $1600 வச்சிருக்கோம். ப்ளூபெர்ரி சீடெல்லாம் வாங்கியாச்சு. ப்ளூபெர்ரி சீடெல்லாம் வாங்கியாச்சு. ஐயோ சே, டொமாட்டோ வாங்கியிருக்கலாங்க ஒன்று. தேவையில்லாமல் ரொம்ப ஆர்வக்கொள்ளால பண்ணிட்டேன். யார் அவன்? அந்த பைப்பில் நம்ம சப்ஸ்கிரைபரா? இல்லை வாய்ப்பில்லை. அந்தளவுக்கு காசு போடக்கூடாதுயா. ஓகே, இது கொஞ்சம் தூரமாக தள்ளி போடுவோம். ஏன்னா ப்ளூபெர்ரி பெருசாக வளரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ நான் தூரமாக போடுவோம். ஓகே, ஸோ நட்டு வச்சாச்சு. என்னோட அவ்வளோ மெதுவாக வளருது. 5 hours later. ஸோ கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இவன் பாருங்கள் விடிய வந்து அந்த செடி வளர்கிற டைமில் நான் வந்து இதே ரீஸ்டாக் ஆகிடுச்சு. இன்னும் தான் அந்த செடி வளர்ந்துக்கிட்டு இருக்கு. சரி பரவாயில்ல சொல்லிட்டு நானும் வாங்கிட்டேன். வாங்கின கையோட ப்ளூபெர்ரி சீட் இருக்குது. ஓகே, டொமாட்டோ சீட்டு, கார்ன் சீட் இருக்குது. சரி, அடுத்தது கார்ன் சீட் வாங்கி பார்ப்போம். முதல்ல நம்ம இதை போய் பிளான் பண்ணுவோம். பிளான் பண்ணிட்டு அங்கே என்னென்ன வந்திருக்கோ அதை முதல்ல கலெக்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ கலெக்ட் பண்ணிட்டு ஓகே, ஸோ இங்கே போய் நடுவோமா? ஓகே, நடு ஒரு நடுவோம். ஓகே, நடுத்துட்டோம். ஆச்சு. என்னடா அவ்வளோ பெருசாக இருக்கு? ஏங்க கண்ணு மணிக்கு காட்டினே எவ்வளோ பெரிய ப்ரூஃப் பாருங்க. கண்ணு மணிக்கு அவ்வளோ பெருசாக வளருது பாருங்க. அட்டா கட்டுவுளி, என்னடா இது? ஓகே பரவாயில்ல. இப்போ நம்ம நேரடியாக என்ன பண்ணுறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, இங்கே எனக்கு குட்டியாக ஒன்று தெரியுது. வளர்ந்துடுச்சா இல்லையான்னு தெரியல. சரி பரவாயில்ல, நம்ம போய் இங்கே கலெக்ட் பண்ணுவோம். எங்கே போச்சு? ஓ, கலெக்ட் பண்ணிட்டாங்க. 1.5 கிலோங்க ஒரு கேரட்டு. பொறுக்கு என்னது? லக்கி ஹார்வெஸ்ட் யூ ஹேவ் கேரட் சீடா? என்னடா அது? இல்லை எனக்கு புரியல. கீழே கேரட் சீட். சரி நடுவோம். போடு. வேற ரகம். நம்மளுக்கு லக்கு மேலே லக்கா இருக்கு இன்னைக்கு. அரே பாய், லக்கு பாய் அப்படின்ற மாதிரி தான் எனக்கே இருக்கு. ஓகே நைஸ். இது இதுக்கப்புறம் மெதுவாக வளரட்டும். நம்ம நேராக செல்லுக்கு போயிட்டு பைப்பில் கேட்டு போவோம். தம்பி, நான் என்னோட செல் இன்வென்ட்ரி பண்ணேன் தம்பி. $1600 போடு. கேரட் ஒன் த கார்டன் கேரட் போடு. நாம் என்ன அளவுக்கு எல்லாம் அச்சீவ்மெண்ட் எடுக்கிறோம். சும்மா அருமையாக இல்லை இது அச்சீவ்மெண்ட் எடுக்கிறோம். ஓகே, இது ஒன்று வாங்கியாச்சு. நேராக கார்டன் போவோம். இதை எடுப்போம். ஓகே, இங்கே நடுவோம். நட்டுட்டு அதோட எல்லாம் பொறுக்குவோம். பாருங்க, இல்லைங்க அழகாக காட்டுறேன். பாருங்க டேய், இதை எடுத்து இன்வென்ட்ரி வேடா. நான் காணோண்டா ஒன்று. பாருங்க கைஸ், கோல்டன் ஸ்ட்ராபெரி. கோல்டன் ஸ்ட்ராபெரி எவ்வளோ போகுது பாப்போம் இது ரேட்டு? சும்மா போய் கேட்டு போவோமா அந்த பையன் பிள்ளைகிட்ட. அப்புறம் இல்லைங்க இதெல்லாம் எடுத்துடலாம். ஓகே, கொலை பண்ணியாச்சு. கொலை. ஓகே, கொலை பண்ணியாச்சு. இது எடு. ஓகே, எல்லாம் எடுத்தாச்சா? பரிசாச்சா? அருமையாச்சா? என்னங்க அது மாட்டுத்தனமாக இருக்குது. இந்த பெரிய சைஸில் இருக்குது. சரி, இது எடுத்து எடுத்துடலாம் வாழ்ந்தானே. ஓ இல்லைங்க, ஆவரேஜ் சைஸ் தான். நான் கூடிய பெருசாக வருதோடு அப்படியே வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டேன். ஓகே, சொன்னேன் நேரில் நம்ம எடுத்து போய் விற்றுருவோம். ஓகே, சீட்ஸ் இல்லை செல்லில் போயிட்டு, தம்பி எனக்கு ஒரு கேள்வி. இந்த ஒரு கோல்டன் ஸ்ட்ராபெரி எவ்வளோ போகும் இங்கே? கோல்டன் கடவுளே என்ன? ஓ இல்லை எனக்கு கொஞ்சம் நேரத்தை ஸ்கேம் பண்ணலான்னு நினச்சேன். ஐ வாண்ட் டு செல் திஸ். ஹவு மச் இஸ் திஸ் ஒன்? ஒரே ஒரு கோல்டன் $221. அந்த அளவுக்கு பெரிய காசெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு ஓகே அந்த மாதிரி தான். ரொம்ப தலைவரே அந்த மாதிரியெல்லாம் இல்லை, ஓகே அந்த மாதிரி தான் தலைவரே. ஸோ இப்போ இந்த என்னடா இது எவ்வளோ நேரம் வளருது? சரி, அது எவ்வளோ நேரம் வளருது பார்த்துக்கலாம். ஓகே, என்னடா டைம் காட்ட மாட்டேது. இப்போ தான் 1% வளர்ந்துருக்கா. ஸோ நான் இது கொஞ்சம் வளர்ந்தானே உங்களுக்கு இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இல்லாட்டி ரொம்ப கிரைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 5 minutes later. ஸோ கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மழை அடிச்சு ஊற்றுது. இங்கே பாருங்க, கேமில் இடியோட கூட மழை பெய்யுது. இங்கே பாருங்க, எனக்கு இதை வந்து அவர் ட்ரேட் பண்ணுறாரு. எனக்கு அனுப்பிட்டேன் சொன்னேங்க. அவருக்கு தேங்க்யூ வெரி மச் சொல்லியிருக்கான். 4 மில்லியனா இது ஒன்று? தேங்க்யூ வெரி மச். really not forget you in this game. போடு. எங்கள் 4 மில்லியனுக்கு எனக்கு அப்படியே வந்து கிவ் அவே பண்ணிட்டாருங்க. இவ்வளோ நல்ல மனுஷருங்க.
கண்ணில் தண்ணி வருது guys. 4 மில்லியனா எங்க இப்போ நான் விற்க போறேங்க. வித்து உண்மையாக அவ்வளோ வருதா இல்லை நம்மளை ஸ்கேம் பண்ணிட்டாங்களா? நம்மளோட கிரிமினல் மைண்ட் எப்போ பார்த்தாலும் கிரிமினலாகவே யோசிக்கிறியா? அதுவும் ஒரு செக்கப் போட்டுடலாம். ஓகே சொல்லுவாங்க நேரடியாக போட்டு இசல். ஓகே அந்த பைப்பில் கொடுத்தது இங்கே இல்லை இது இல்லை இது என்ன கொடுத்தாரு? தொலை நேற்று ஷாப்பிட்டு ஃப்ரீஸ் இன்னொன்னுமோ போகிற இருக்குங்க தம்பி. இது எவ்வளோ? ஹவு மச் இஸ் திஸ் ஒர்க்? ஹவு மச் இஸ் திஸ் ஒர்க்? என்னங்க சொல்றான்? இங்க இவ்வளவு நல்ல உள்ளங்கள் இருக்காங்க இந்த கேம்ல. 5 மில்லியன் போடு. ஒரு கேம்ல 5 மில்லியன் கொஞ்ச நேரத்துல சம்பாரிச்சிட்டேன். எங்க என்னால நம்பவே முடியலங்க. இது என்ன அதிசயம் தெரியுமாங்க இதெல்லாம்? வாங்கடா கார்ன் சீட்டெல்லாம். கார்ன் சீட்டை வாங்கி நடு, அதோட டொமாட்டோ சீட்டு வாங்கி நடு. நம்ம கார்டனே மாத்துறோங்க. முக்கியமாக கேரட் வாங்கலாம். கேரட் ஒரு அளவுக்கு லக்கா இருக்கு. கடவுளே தெய்வமே. இல்லை இவன் யாரா அவன்? இதான் நம்ம எதுடா என் தெய்வம்? ஓ அதான் நம்ம தெய்வம். இல்லையே இல்லைங்க பேர் படிச்சு பார்க்குறேன். ஓ இதுதாங்க நம்ம தெய்வத்தோட கார்டன். தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. நம்ம தெய்வத்தோட கார்டன் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. லைக் பண்ணுமா? என்னோட அவ்வளோ கிளிச்சாவது நல்ல வேலை. லைக்கா கண்டிப்பாக லைக் பண்ணுறேன். ஐயோ அது ரோபோஸ் கேட்டு சாவடிப்பானுங்களே. ஓ இல்லை கேஸு கேட்டு சாவடியில. நல்ல வேலை மியூட்டே நோ ப்ராப்ளம். ஓகே தேங்க்யூ வெரி மச். உங்களால் தான் நான் இன்னைக்கு சோறு தின்றேன்னா அதுக்கு காரணமே நீங்கள் தான். சோத்துக்கே வழி இல்லாமல் தான். ஆனால் என்னை இப்படி வாழ வச்சது காரணமே நீங்கள் தான் சார். என்னோட கடவுள். ஓகே அப்படின்னு ரொம்ப எமோஷனலாக பேசியாச்சு. ஓகே ஸோ இதை நட்டுடலாம். அதோட கார்ன் சாகிற மாதிரி வளருது. அதனால் இங்கே நட்டுடலாம். இது ஒன்று கோனு, இங்கே ஒன்று. ஓகே இதெல்லாம் கார்ன் நட்டாச்சு. ஓகே ஸோ இப்போ இதெல்லாம் நேராக பொறுக்கிக்கலாம். ஒரு கட்ட நடவடியாக 5 மில்லியனுங்க என்ன வேணால் செய்யலாங்க. ஒருத்தவங்க சோத்துக்கே வழி இல்லாமல் இருப்பாங்க. இப்போ நான் கேம்குள்ளே இருந்தானே அந்த மாதிரி இப்போ மில்லியனராக ஆகிட்டேங்க. ஒரே கேமில் மில்லியனர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் தாங்க அது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் இருக்கிறதுனால தான் இன்னும் இந்த பூமியில் மழை பெய்யுது பாருங்க. நம்ம விற்றா பிச்சுக்காமல் $500 தான் போகுது. ஆனால் நம்மளுக்கு இவர் இவ்வளோ கொடுத்துருக்காரு. இவர் கண்டிப்பாக வரக்கூடாது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா எல்லாம் ஓரேச்சே வாங்கிட்டேன். ஓரேச்சு டியூலிப்பா என்ன டியூலிப்பு மிஞ்சி ஒரு $10 $20 செல்லாம் போகுது. அதுக்கு என்ன அது வாங்குவோம். என்னோட கேம் கிளிச்சாகுது இல்லைங்க. கேம் கிளிச்சாச்சு. அதனால தான் கொஞ்சம் நெஞ்சூல் எழுந்திரிச்சு ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆகிடுச்சோன்னே அதை செக் பண்ணேன். ஸ்டாப் ஆகல. 15 என்னடா 15,000 கெக்டஸு. வாங்குவோம் நம்மள்ட்ட இல்லாத காசா வாங்குவோம். ஓகே இங்கே டொமாட்டோ நட்டேன். இங்கே தானே டொமாட்டோ. ஸோ இங்கே இன்னொன்று அவ்வளோதானா? சரி இங்கெல்லாம் ஓரஞ்சி டியூலிப் நடுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 அப்படின்னு நட்டுக்கிட்டே இருக்கான். மற்ற பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். கேரட் இங்கே ஒன்று கொசன்னு இருக்கணும். நம்மளுக்கு இடி விழுந்துச்சு வச்சுக்க. ஒரு கேரட்டே அதோட $100 $200 எல்லாம் அந்த மாதிரி விற்கணும். இது எடுத்துட்டேன்டா தேவலான்னு. அழகாக நடுவில் வைக்கலாம் பார்க்குற முடியல. எடுக்காடா அட கடவுளே ஏன்டா எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே நல்லா போட்டான் ஒரு இல்லையா. ஓகே வேறு என்ன இருக்குது? கெக்டஸ் சீட் இருக்குது. கெக்டஸ் எங்கே போடுவோம்? கெக்டஸ் எங்கே போடுவோம்? 1 2 3 4 5 நடுவை போடுறான் முடியாதா? சரி இங்கே போடுறோம். டியூலிப் அதுக்குள்ளே வளர்ந்துருச்சா? ஓகே ஸோ ஒரு டியூலிப் என்னான்னு பார்த்துருவோம். டியூலிப்பு என்ன அளவுக்கு ரேட்டு போகுது அப்படின்றத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ நேராக இதை கொஞ்சம் எடுத்துப்போம். துக்கு கோல்டனுங்க போடு கோல்டன் நம்மளுக்கு. ஆனால் இந்த கோல்டு அளவுக்கெல்லாம் இல்லை. அது இடி மின்னல் அப்புறம் ஃப்ரீஸு என்னென்னமோ விழுந்துருக்கு அது மேலே. அந்த படத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. கிவ்அவே பண்ணிட்டாரு. தெய்வமே உங்கள் கார்டனை மறக்க மாட்டேன். தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பாடிக்கிட்டே போட்டிருக்கோம். ஓகே ஸோ மொத்தமாக நான் விற்கணுன்னா எவ்வளோ வரும்?
ஒரு $1000 போகுமா? $17,000 அப்படி என்னடா நான் விற்றேன்? எனக்கே தெரியலையே. சரி பார்ப்போம். ஓகே, என்னென்ன இருக்குது எல்லாத்தையுமே வாங்கிட்டோமா? சரி, கொஞ்ச நேரம் இது ரீஸ்டாக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். 12 seconds later. ஸோ கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு கோல்டன் ப்ளூபெர்ரி வந்திருக்கு ஃபர்ஸ்ட் டைமு. ஓகே, கோல்டன் ப்ளூபெர்ரி வந்துருச்சு. அதோட வேறு என்ன வந்துச்சு கேட்டிங்கன்னா வேறு எதுவும் வரல. அவங்ககிட்ட வந்து ரீஸ்டாக் ஆகிருக்கு ஜாமான்லாம். ஸோ அந்த ஜாமான்லாம் போய் எடுப்போம். ஓகே, நேரடியாக செல்லுக்கு போயிட்டு, தம்பி நான் என்னோடய மொத்த ஜாமான் விற்கணும். எவ்வளோ வரும்? 10,000? 1000. சரி, ரொம்ப பேராசப்பட்டோம். இந்த எனக்கு தேவையா? சரி போவோம். ஓகே, எல்லாம் கேரட்டு விட்றதே இல்லை இனிமேல். நம்மக்கிட்ட கேரட் வந்தால் அவ்வளோதான். வேறு ஏதாச்சும் இருக்கா? 1 மில்லியனோ, 15 மில்லியனோ, டேய் என்னடா இது? என் வாழ்க்கையில் இதெல்லாம் பார்த்ததே இல்லைடா. என்னடா இது? பெப்பர் சீட்டு, டொமேட்டோ சீட்டு, கேரட் சீட்டு, என்னென்ன சீடு இருக்குது. நேரம் நம்ம கார்டன் போயிடலாம். நம்ம கார்டன் தாண்டி போயிட்டுருக்கோம் குறுக்க மாதிரி. நம்மளை வச்சு ஓட்டுறோம். கேரட் சீட். ஓகே, இங்கே ஒன்று ப்ளேஸ் பண்ணி தூரமாக நின்றுக்கலாம். இல்லாட்டி கிட்ட இருந்தால் கொலை கேட்டுது. ஓகே, 1 2 நடமுல்ல. ஷோ கண்ணாப்பா நடறா. எவன்டா என்ன தடுக்க முடியும்? ஓகே, நட்டுட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நட்டுட்டேன். ஏதோ ஒன்று நாசமாக இருக்குது, பரவாயில்ல. ஓகே, ஸோ டொமாட்டோ இங்கே தான் இங்கே நட்டுமா? அதே தான் டொமாட்டோ. டொமாட்டோ ஆடிட்டு இருக்கோம். ஓகே, ப்ளேஸ் பண்ணியாச்சு. பெப்பர் ஷீட்டுங்க தனியாக நடுவோம். என்னதான் சீடுன்னு இதை ஒரு கை பார்த்துறோம். 0%. இது வளர்கிறதுக்கு கண்டிப்பாக எத்தனை வருஷமாக ஆகும் தெரில. நம்ம போய் ஒரே ஒரு கேரட் விற்றலாம். ஓகே, எவ்வளோ? $98. நோய்ஸ். ஓகே, ஸோ பைப்பில் வேறு என்னென்ன வச்சுருக்கு? வேறு எதுவுமே பிரயோஜனமாக இல்லை. ஸ்ட்ராபெரி ஏதோ ஓகே தான். சரி, நேராக கார்டன் போய் நடுவோம். ஓகே, இங்கே 1 2 நடரா, 2 3. ஓகே, நட்டாச்சு. நல்ல கடைசி ஒன்று நடரா டேய். ஓகே, நட்டுட்டாண்டா. ஸோ நான் திரும்ப வந்து கொலைக்கு பண்ணிடுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கார்டனில் வந்து ஒரு ப்ளூபெர்ரி ஷீட் எல்லாம் நட்டுருக்கோம். எனக்கு தெரிஞ்சு ப்ளூபெர்ரி அவ்வளோ வருத்து இல்லை. அதனால தான் நான் வந்து ரீஃப்ரெஷ் வாங்கலை. அதோட கார்ன் ஷீட் 5 நட்டுருக்கோம். அதோட வந்து இந்த ஸ்ட்ராபெரி நட்டுருக்கோம். அதோட இவ்வளோ கேரட் இருக்குது. இதெல்லாம் லைட்டினிங் விழுந்தால் தான் நம்மளுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு. அதோட கெக்டஸ் இருக்குது. அதோட வந்து டொமாட்டோ ஷீட்டு. அதோட இதுதான் இந்த பேப்பர் 1 மில்லியனா ஏதோ ஒரு பேப்பர் ஷீட்டு. ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக க்ரோ ஆகி பார்க்க போகிறோம். ஸோ இதோட நம்ம இந்த கேமில் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதோட பிடிச்சதெல்லாம் மறக்கா லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய் ஃப்ரம் ரோஹிம் ப்ரோ ப்ளே கேமிங். பாய். எல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.